நல்லவனு ஏலம் விட்டு நடக்கிறியா? என் பொண்டாட்டி நல்லவன் தான் சொன்னேன். உன் பொண்டாட்டி நல்லவனா இருந்தா என் பொண்டாட்டி நல்லவோ உன் மனையில உன் பொண்டாட்டி நல்லவளா இருந்தா வச்சு குடுத்தனம் பண்ணு, இல்லன்னா ஒரு வாரம் எனக்கு ஓட்டு. உன்னை நம்பி ஓட்டுவேன். அவருக்கு முடியல என்னோட அவரு 12 நீ 2 6. உன்னை நம்பி என் பொண்டாட்டி கொடுப்பேன். நீ ஆளுவரமா கட்டி கைதா நல்லவங்களா இல்லையான்னு பாக்குறதுக்கு அனுப்புறா என்ன, ஆனா குடுத்தனம் பண்ணுவான்னு சொன்ன. நீ அதுக்கு ஆட்டாளி இல்லையே, நீ கேக்குறேன் ஒரு பொம்மைய பார்த்தா அவளுடைய நட நொடி பழக்கத்தை ஒரு ஆம்பளை கண்டுபிடிச்சிருவான். அதனால நல்லவன் கெட்டவன் அது ஆம்பளை, அது ஆம்பளை. இப்ப நான் என்ன நினைச்சுக்கிறேன், நீ தப்பா நீங்களா பொறுப்புல ஒரு வாஜால இருக்கிறீங்க, நீ செய்வீங்களா? அது சராசரி மனுஷன். பொம்பளையாச்சே நல்லவங்களா கெட்டவங்களா நீ அவ்வளவு நம்ம பரவாயில்ல. இந்த காலத்துலயே பொம்பளை நம்புற ஒரு பொம்பளை என் முன்னாடி பத்திலும் பச்சை பத்தினி பத்தினி தான் உண்டு. அது நான் பச்சை பத்தினி. பத்தினா அதாவது ஒருத்தனுக்கு ஒருத்தி என்று வாழறவங்க தான் பத்தினி. அது நம்ம கலாச்சாரம், அது நம்ம நாடு. அது கலாச்சாரமா கோயந்தம்மாச்சாரமா நமக்கு தெரியாது. கலாச்சாரம் இரு, இந்த கதையை என்கிட்ட விடு. ஏண்டா நைனா, நானும் தெருவுல எத்தனையோ பொம்மைங்க சண்டை போடும் போது பார்த்துருக்கிறேன், கேள்வியும் பட்டிருக்கிறேன். ஆனா ஒண்ணு பண்ணி நீ தேவையா நான் தேவையான்னு பேசுவாங்க. நான் தாண்டி உத்தமி, நான் தாண்டி பத்தினின்னு சொல்றாங்க. அதையும் காட்டால கேட்டிருக்கிறேன். ஆனா இந்த பத்தினி பச்சை பத்தினின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி ஒரு வார்த்தையா எந்த பொம்மையாட்டி சொல்லியே என் காட்டால கேட்கல. ஏன்னா ஆனா ஓம் பொண்டாட்டி அந்த மாதிரி இருந்திருக்கிறான். அப்பேற்பட்ட பலா கில்லேடி எப்படின்னு கேளு. எந்த விதத்துல பச்சை பத்தினியானான்னு கொஞ்சம் சொல்லலாம். நான் சொல்றேன், கேட்டுன்னு போய் நம்ம அம்மா கிட்ட போய் சொல்லு. என்ன அம்மா கிட்ட? என் பொண்டாட்டி உன் பொண்டாட்டி பரவாயில்ல, உன் பொண்டாட்டி அம்மா நினைக்கிறானே. இல்ல மரியாதையா தான். ஏன்னா என்னவா பத்தினா சராசரியா இருக்கிறவங்க தான். ஆமா, எத்தனையோ பேர்கள் ஒண்ணுக்கொண்ணு விகடாவாதம் ஏற்பட்டு வார்த்தைக்கு வார்த்தை பேசும் போது நாம நடவடிக்கை சரியில்லைன்னு சொன்னா நம்மள செவடியான அவ கேட்டு போறான்னு இவன் முந்திக்குவான். ஆனா நான் அதை கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனா உன் பொண்டாட்டிய ஊர் உலகம் சொல்றதுக்கு முன்ன நீ பச்சை பத்தி நீ முந்திக்கணும் பாரு. என் பொண்டாட்டிக்கு அந்த சாவுல திரிய எனக்கு சாவுல திரி சத்தியமான மீட்டால் ஆதினாலையிலே சாவித்திரி என்ற ஒரு அந்த அம்மா விட ஓம்பண்டாட்டி கில்லாடி அந்த நல்லா இனி விட. அப்ப நீ எப்ப செத்தா ஓம்பண்டாட்டி உன்னை மீட்டு வந்த? அதை விட ஒரு புடி அம்மாட்டி மேலு மேலு எப்படின்னா சொல்லு. எப்ப பார்த்தாலும் ஒரு ஆம்பளை பொம்பளை கல்யாணம் பண்ணுவாங்களா? அந்த மாதிரி எனக்கு கல்யாணம் பண்ணாங்க. கல்யாணம் பண்ணி மறுபடியும் போய் வீட்டுக்கு வந்தபாரு அன்னைக்கு போன் பண்ணா நம்ம ஆளு லட்சுமி பண்ண எனக்கு பூத்துட்டான்னு. அதுல இருந்து 6 மாசம் வீட்டுக்கு அனுப்பல. யார ஒண்ணு என்ன ஊரா கூத்தாடிக்குன்னு ஊரா வாங்கிட்டு போன. அருவுக்கு வந்து இட்டு போய் வீட்டை ஒப்படைச்ச பொம்னாட்டி அவங்க அங்கேதான் இருக்கிறாங்க. நீ கூத்தாட வந்துட்ட, நான் போனது கிடையாது. அப்ப ஒரு 2 நாள் கேப் இருந்தது. அதெல்லாம் வீட்டுக்கு அனுப்பிச்சா என்ன. நான் என்ன பண்ண நேரம் வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போனா எல்லாம் நாத்து விட்டு சேடை ஓடுறானுங்க. அவன் கைங்க நேரா போய் பொங்காட்டி பாக்கல. அரை வயசு தானே கைனி வைக்க. ஆமா, அந்த கைனி சாயந்தானே வீட்டுக்கு வரேன். பார்த்தா என் கைனி கரம்பாவே கடுக்குது. சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் அவன் உழுதுட்டு நாத்தும் விட்டு வச்சிருக்கிறான். நம்ம கைனி கரும்பாவே கடுக்குது. நம்ம விட்டுட்டு போட்டியா கரும்பு தானே. கரம்பா கடுக்குதா? விட்டுட்டு போனதே கரும்பு தானே. மொட்டை பசங்களும் காப்பாங்க. அதை விட மட்டும் பெண்ணா இருக்கிறேன் கடுக்குதுன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், மடமாடி நீ வீட்டுக்கு போய் டக்குன்னு பண்ண கவுத்த ஓட்டிக்கிட்டு மாட்டை பிடிச்சிக்கிட்டு கழுப்பி எடுத்து தோல் மேல வச்சுக்கணும். மாட்டை பிடிச்சி தவிர கையில பிடிச்சிக்கணும். வர வந்து எங்க ஏறாவது கட்டி ஓட்டிட்டு போவோம். நாட்டங்களாவது ஓட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எப்ப அந்த எவ்வளவு நிலன்னு கேட்டியா? இல்லையே, 15 செண்டு. அந்த நாட்டங்கால் மட்டும்
ஆமா நிலமே நிலமே 15 சென்ட் தான். 15 சென்ட்ல மணிக்கு நான் நாத்தாங்கள ஓட்டுறேன். அப்ப 1.5 சென்ட் தான் ஓட்ட முடியும். அத காலையில 4 மணிக்கு கட்டின ஏறு நாத்தாங்காலு 10 மணி வரைக்கும் ஓட்டுறேன் நாத்தாங்கால. 1.5 சென்ட் ஒரே வரப்பாவும் மணிக்கு ஓட்டுறான், இல்ல பாதியாவும் பங்குட்டு ஓட்டுறான். நீ 11 மணி 10 மணி வரைக்கும் அந்த ஒரு வலுப்பையே ஓட்டி இருக்கிறேன்னா அப்ப உன்னை நான் குறை சொல்ல முடியாது. எல்லாரும் சிரிப்பாங்க தான். தூக்க கல்ல ஏற போட்டவன் எங்க இருந்து அது ஒழுங்கா போயிருக்கும். அத சொல்லு. எப்பா ஓடுற எல்லாம் காயில சாப்பிடுறாங்க. இந்த கம்மியாடி போனதுல நீ சாப்பாடே தர கம்மியாச்சு. நீ நாடகத்துக்கு போய் நேரா இங்க வந்து இருக்கிற சம்சாரிங்க பயிரிடுறானுங்க. நாத்து நாள் கூட ஓட்டலையே அப்படின்னு மாட்டை ஓட்டி ஏறு கட்டுறேன். உன்கிட்ட இருக்கிற பொண்ணடிக்கு தானே அந்த அக்கறை எட்டணும். அதான் பாக்குறாள என்னட்டா ஆறு ஓட்டி அந்ததா அதான் வீட்டுல இருக்கிற அக்கறைக்கு பொண்ணு அவளுக்கு அக்கறை இருக்கணும். மாமியாருக்கு சாப்பாடு எடுத்து போனோம். அங்க கூத்தாடி கண்ணு முடிச்சுட்டு வந்து மாட்டு ஓட்டி போய் ஏறு கட்டி இருக்கிறேன் அப்படின்னா அந்த கவனம் பொண்ணு அடி இருக்கணும். 10 மணி வரைக்கும் ஓடுறேன், எல்லாம் சாப்பிடுறான். உடல சுருட்டுது முழுக்குது. எங்கி பாத்துட்டு ஓடுறேன். வந்த வெளில எப்படி இந்த 6 மாசம் வீட்டுக்கு போகல பாரு. ஆமா, இந்த 6 மாசம் கேப்ல எதிர்விட்டு பையன மியா மியா மாறா போகுது. ஏண்டா உடனவன் சரியில்லைன்னா அப்படிதான் விளக்கமா கேட்டு நீ என்ன செய்ய ஒண்ணு மாதிரி தான் இருக்கிறோம். பையனுக்கு 2 காரியம் எல்லாத்தையும் பண்ணுவேன். ஏப்பா வச்சுக்கிறான் மதியம் எனக்கு தெரியல. அவன் கூப்பிட்டு சொல்லிக்கிறான் என்னன்னு ஏண்டியா உங்க வீட்டுக்காரன் வந்துக்கிறான், நீ சாப்பாடு கொண்டு கூத்துட்டு டக்குன்னு போடி வந்து அவன் மேல எடுக்கிறான் வந்து. ஆமா, அவன் சொன்ன மாதிரி படு இவன் மொக்கரமா நான் ஏண்டா பாரு சாப்பாடு செய்தா லேட் ஆயிடும். 10 மணிக்கு மேல அடுப்பு பத்த வச்சு சாப்பாடு செய்தா எத்தனை மணிக்கு அப்படி எனக்கு சோறு கொடுக்க முடியும். அதனால அவன் என்ன பண்ணிட்டான், ஒரு டம்ளர் அரிசி அள்ளி குண்டுல போட்டு ஒரு பாத்திரத்துல போட்டு தண்ணி ஊத்தி ஒரு தட்டு போட்டு மூடிட்டான். எவ்வளவு அரிசிய ஒரு காய்கள் எடுத்து நறுக்கி தண்ணிய போட்டு ஒரு தட்டுல போட்டு அட்டி ஒரு பாத்திரத்துல போட்டு மூடிட்டான். ஒண்ணு மேல ஒன்ன தூக்கி வச்சுக்கின்னு அடுக்கா வச்சு சும்மா அது கோயிலி தலைமால வச்சுக்கின்னு எப்படி நடக்கிறா பாரு. ஏண்டா நீ இந்த 6 மாசம் விட்டுட்டு போனிய அதுல எதனா உடம்பு கொஞ்சம் பெருத்து போயிருக்கும். அந்த மாதிரி வரா வட்டம் கிட்ட வந்தா நான் என்ன கேட்டேன், ஏண்டி எத்தனை மணி ஏறு ஓட்டு வந்த ஆளுக்கு நீ எத்தனை மணிக்கு சாப்பாடு, நீ நல்ல ஜாதியில பிறந்து இருந்தா எத்தனை மணிக்கு சாப்பாடு தருவியா, நீ தேவடா ஜாதி வானத்துக்கும் பூமிக்கும் யார பார்த்து தேவடா என்ன யார பார்த்து சொல்ற நான் பச்சினி ஓட்டா தேவடியா ஒக்கா தேவடியா அம்மா தேவடியா ஓயா தேவடியா தெரியுமா தேவடியா இந்த பக்கம் இனியா கை வச்சுக்கிற பூன் ஜாதி தேவடியா ஜாதி நானும் வந்து பாக்குறேன். கையை நீட்டி அப்படி சொல்றா உன் பொண்டாட்டி உன்னை பார்த்து எதிர்த்தானே சொல்றா. எனக்கு ஒண்ணும் தெரியல பட பட படன்னு ஓட்டி பசி மேல இருக்கிற ஒன்னால அவ கேக்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியும். கத்துறா அவெல்லாம் கூத்தாடி கத்தந்து போதாது, இவ கூட வேற கத்தணுமா நமக்கு தலைய கத்துறா. இவா உடனே சொல்றா என்ன பார்த்தா செவடியா என்ன நாய் யார பார்த்து செவடியான்ற நானும் பச்சினா இருந்தா யாத்தாலும் பச்சினா இருந்தா எத்தனை வந்து வச்சுக்கிற மாதிரி பழுது சாப்பாடு பழைய சோறு இது அப்படியே நான் பச்சினா இருந்தா அது அரிசியா மாறி போடணும். அப்படின்னா பாரு இந்த 6 மாசமா விட்டுட்டு போனோம்னா இதுல வர எனக்கு சந்தேகம் என்ன நம்ம கொண்டாடி எப்படி என்ன பண்ணணும். இந்த பழுது இப்ப 18 அரிசியா மாறணும்னு சொல்றாள் ஒருத்தை தான் நம்மளுக்கு சமயம் செக்அப் பண்ணிடணும். இந்த பழுது அரிசியா மாறிதான் பாப்போம் அப்படின்னு மெதுவா போய் மேல இருக்கிறத இறக்கணுமே இறக்கி வச்சுட்டு அப்படியே தூக்கி பார்த்தேன். என்ன அங்க சாப்பாட்டு தட்டு தூக்கி பார்த்தா அப்படி தூக்கி பார்த்தா அரிசி ஊறி உப்புக்கின்னு அப்படி நாரி போயிடுச்சு. சொன்னது அப்போ நான் பச்சின்னு சொல்லாதான் நான் நினைக்கிறது. சரி இது முடிஞ்சு போச்சு. நானும் பச்சினா இருந்தான் என்
தாயும் பத்தின இருந்தா நான் எடுத்து வந்த கார குழம்பு பச்சை காயா மாறணும். எப்ப அத்தை தூக்கி பாக்குறேன் அந்த பாத்திரத்தை எடுத்து பார்த்தா பீன்ஸுக்கா பச்சை மிதக்குது, கத்திரிக்காய் மிதக்குது, உருளைக்கிழங்கு தான் உள்ள இருக்குது. அன்னில இருந்து வச்சம்பல் பச்சிலும் உலகிலே எத்தனை பெண்கள் எந்த விதத்திலே சொன்னாலும் ஆனா என் மனைவி இந்த நேரத்துல பச்சையா நாம அந்த வார்த்தையை பேசுறதை வச்சு அவ இந்த வார்த்தைய சொன்னாலே அதை திறந்து பார்க்கும் போது பச்சை காய் பச்சை பச்சையா இருக்கு. அதனால்தான் பச்சிலும் பச்சி பச்சை பச்சி நல்ல பேர் வச்சுதான் எந்த மாதிரி பொம்னாட்டிய நம்புறவா இல்ல. கூத்தா எத்தனை பேர் நம்ம கூத்தாடுறாங்க என்ன தவிர யாரு பண்ணாவது அது மாதிரி எடுத்தாந்து வச்சு மாத்தி புரியுமா? என் பொண்டாட்டி தான். ஏண்டா உன் மொண்டாட்டி எந்த விதத்துல அந்த பச்சையா எட்டாந்து காமிச்சான்னு உனக்கே தெரியும். இப்ப போய் உலக மெச்சிட்டு என் மொண்டாட்டி தான் நல்லவன் மற்ற பேர்லாம் அப்படியா சொன்னேன். இப்ப வந்திருக்கிறவங்க எந்த நிலையில இருக்கிறாங்கன்னு பாத்துக்கோ. அப்ப ஒவ்வொரு ஆள அனுபவத்துல பார்த்தாதான் நம்ம பொண்டாட்டி எப்படின்னு தெரியும்.